ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டைப்ரைட்டிங் அப்டேட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ போடுறோம். இந்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் அப்போ எனக்கு சில பல எக்ஸாம்ஸ் காரணத்தினால போட முடியல, எக்ஸாம்ஸ் காரணத்தினால. அதனால் வீடியோஸ் கண்டினியூவாக போட முடியல. டைப்ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ரிசல்ட்டு எப்போ அப்படிங்கிறதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம் அப்போ ரொம்ப இதாகிடுச்சு. நிறைய பேர் கேட்டிங்க வீடியோ கமெண்ட்ஸ்லலாம், என்னால் ரிப்ளை பண்ண முடியல. குரூப் இருக்குது, டைப்ரைட்டிங் குரூப்பில் வந்து நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் இருக்கிறவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎட் பற்றி பார்க்க போகிறோம். பிஎடுக்கான அப்ளிகேஷன் விட்டுட்டாங்க. அது எப்போலேருந்து விட்டாங்கன்னா, இதுவே நான் லேட்டாக தான் போடுறேன் உங்களுக்கு. இதுவே உங்களுக்கு லேட்டாக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள், தமிழ்நாடு அரசு மற்றும் ஃபஸ்ட்டு கல்லூரி கல்வி இயக்கம் சென்னைன்னு போட்டாங்க. தமிழ்நாடு அரசு மற்றும் உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை அப்படின்னு போட்டு இளநிலை கல்வியல் பட்டப்படிப்பு, அதாவது பிஎட் வந்து 4 வருஷமாக ஆக்கியிருக்காங்கன்னு ஆக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்கலை. ஏன்னா இந்த வருஷம் இப்போ முடிச்சுட்டு வரவங்களுக்காக இப்போ 2 வருஷம்தான். நெக்ஸ்ட் இயர் மேபி மாறத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது நிறையாவே. இப்போ அதை பற்றி எதுவுமே கவர்மெண்ட் சைடில் நம்மளுக்கு அப்டேட் கொடுக்கல. ஏன்னா இப்போதைக்கு 2 வருஷம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 2024 to 25க்கான இப்போ பிஎட் அப்ளிகேஷன் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் உதவி பெறும் கல்லூரிகளில் இளநிலை கல்வியியல் பட்டப்படிப்பு, அதாவது பிஎட் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கைக்கான 24 to 25 விண்ணப்பங்களை www.tngasa.in என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். அதாவது இந்த வெப்சைட் வந்து யூஜி பிஜி முடித்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா யூஜியும் கவர்மெண்ட் காலேஜில் சேர்கிறதுக்கும் ஆன்லைனில் இப்போ இந்த வெப்சைட்டில் தான் பண்ணுறாங்க. பிறகு யூஜி கவுன்சிலிங் முடிஞ்சு பிஜி கவுன்சிலிங் முடிஞ்சு தான் நம்மளுக்கு பிஎடுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 2 இதுக்கும் அட்மிஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு, அதனால தான் இவ்வளோ லேட்டாக நம்மளுக்கு பிஎடுக்கான அட்மிஷன் போடுறாங்க. ஓகேங்களா? அதுக்குள்ளேயே நம்மளுக்கு யூஜி சர்டிஃபிகேட் பிஜி சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருவாங்க இல்லையா? அந்த டைமும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா சர்டிஃபிகேட்டும் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கவுன்சிலிங்கில். இதுவும் ஒரு வகையான கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. விண்ணப்பம் பதிவு செய்யும் விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். எஸ்சி எஸ்டி மாணவ விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பம் கட்டணம் ரூபாய் 250, அதாவது எஸ்டி எஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் 250 மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது தங்களது விருப்ப வரிசைப்படி கல்லூரிகளை தேர்வு செய்தல் வேண்டும். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம காலேஜ் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ எது நம்மளுக்கு ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன, எங்கே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேணும், செகண்ட் எந்த இடத்துல வேணும், 3 எங்கே வேணும்னு ஒரு சிலருக்கு 5 4 லேட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா லேட்டாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது லேட்டாக கிடைக்குன்னா சீட்டு எடுக்க முடியாது. 3 காலேஜ் 2 காலேஜ் மட்டும்தான் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்க முடியும். அதுக்கட்டுமே எல்லாமே எடுத்திருப்பாங்க, அதனால் நம்மளை எடுக்க முடியாது. நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 காலேஜ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணும் போதெல்லாம் 5 காலேஜெலாம் செலக்ட் பண்ணேன். அதில் நம்மளுக்கு ப்ரியாரிட்டி கவுன்சிலிங்கில் வந்து இது கிடைக்கலன்னா செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். செகண்டு இல்லைன்னா தேர்டுக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதே 2 ஒன்று மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கிறது தான். ஓகேங்களா? அவங்களுக்குலாம் போக சீட் இருந்தால் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதே பிஎட்லேயே வந்து செகண்ட் கவுன்சிலிங் நடக்கும். அதாவது இப்போ செலக்ட் ஆகி கவுன்சிலிங் முடிஞ்சு போய் அவங்க சீட்டு வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் ஆகி நிறைய பேர் அட்மிஷன் போடாமே திரும்பி வருவாங்க, இந்த காலேஜ் வேண்டான்ட்டு. அப்போ திருப்பி எத்தனை காலேஜில் எவ்வளோ சீட் இருக்கோ திருப்பி ஒரு சின்னதாக அதுக்கப்புறம் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும் கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங்க்கு ரேங்கிங் வராதவங்கள செகண்ட் கவுன்சிலிங்கில் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி திருப்பி உங்களுக்கு சீட்டு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போய் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக ப்ரியாரிட்டி நீங்கள் முன்னாடியே கொடுத்து வச்சுக்கோங்க. மற்றும் செலுத்தினால் போதும். எங்கே விட்டேன்? இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மற்றும் எந்தெந்த கல்லூரியில் என்னென்ன பாடப்பிரிவுகள், சேர்க்கை எண்ணிக்கை போன்ற விவரங்களை டிஎன்காசா என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கப்படும். அதாவது இப்போ ஒரு காலேஜில் எத்தனை சீட் இருக்குது, அத்தனை சீட்டில் எத்தனை சப்ஜெக்ட் வந்து தமிழுக்கு இங்கிலீஷுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அது ஓவரால் நம்ம சொல்ல முடியாது. தமிழ் இங்கிலீஷ் இப்போ மேக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம கவுன்சிலிங்கில் வர்றதுலேருந்து எத்தனை பேர் சீட் எடுக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் வரும். ஓகேங்களா? மொத்தம் அந்த காலேஜில் எவ்வளோ சீட்டு, எவ்வளோ பாய்ஸ்க்கு எவ்வளோ, கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நான் அதையும் உங்களுக்கு எப்படி பார்க்கணுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். விண்ணப்ப கட்டணத்தை விண்ணப்பதாரர்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலம், அதாவது நீங்கள் ஜிபே கூட பண்ணிக்கலாம். அப்படியே
நம்ம இந்த வெப்சைட்டில் கூட பண்ணிக்கலாம். இணைய வழியாக கட்டணம் செலுத்த இயலாத மாணவர்கள் கல்லூரி சேர்க்கை உதவித்தொகை மையங்களில் டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சென்னை என்ற பெயரில் 16/9 அன்று அல்லது அதற்கு பின்னர், அதாவது என்றைக்கு 16ஆம் தேதின்னு போட்டு இல்லை அதற்கு பின்னர் பெற்ற வங்கி ஓலை, அதாவது டிடி மூலமாக அல்லது நேரடியாகவோ செலுத்தலாம். மாணவர்கள் சேர்க்கை வழிகாட்டு மற்றும் கால அட்டவணையில் மாணவர்கள் மேற்குறித்த இணையதளம் வழியாக அறிந்து கொள்ளலாம். இவ்வளோ டீட்டெயில் நீங்கள் அந்த டிஎன் காசாலே போனீங்களா உங்களுக்கு ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோலையும் சொல்கிறேன், மற்றதெல்லாம் எங்கே பார்க்கணுன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இணையதளம் என்றைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தா 16/9 ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? இணையதள வழியாக விண்ணப்பம் பதிவு செய்யும் இறுதி நாள் வந்து 26/9 முடியுது. ஓகேங்களா? மேலும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இது பாருங்கள், இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் எல்லாமே சேர்த்து என்றைக்கு முழு டீட்டெயில் உங்களுக்கு டேட் வைஸ் கொடுத்துட்டாங்க. பிஎட் ஆன்லைன் என்றைக்கு ஆரம்பிக்குது, என்றைக்கு க்ளோஸ் ஆகுது, ரேங்கிங் லிஸ்ட்டு வந்து என்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம்னா 30ஆம் தேதி இல்லை 1ஆம் தேதி, இந்த 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரேங்கிங் நீங்கள் போட இப்போ ஆன்லைனுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது ரேங்கிங் நீங்கள் அப்ளை பண்ணவே ரேங்கிங் வந்துடும். ஓகேவா? அட்மிஷன் டேட் என்றைக்குன்னா 14ஆம் தேதி, அக்டோபர் 14ஆம் தேதி. ஆயுத பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காலேஜே ஸ்டார்ட் ஆகுது, அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. கவுன்சிலிங் டைம்லேயே நீங்கள் நிறைய பேர் வந்து அன்றைக்கி கவுன்சிலிங் முடிஞ்சோடனே அட்மிஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. காலேஜ் என்றைக்கு ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/10, அதாவது அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா லீவும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. முடிஞ்ச ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு தீபாவளி லீவ் வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? ரெடியாக இருந்துக்குங்க எல்லாத்துக்கும். எந்த காலேஜ் போனாலும் டக்குன்னு அட்மிஷன் போட்டுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் லீவ் எடுத்துக்கலாம். அட்மிஷன் மெயின். இல்லைனா செகண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்மிஷன் போடலைன்னா உங்கள் சீட்டை எடுத்துருவாங்க. நீங்கள் கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணி எல்லாமே வேஸ்ட்டு. அப்புறம் செகண்ட் கவுன்சிலிங்கில் வேறு யாருக்காவது சீட் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் அதான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். எந்தெந்த காலேஜ் வருதுங்கிறதையும் நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். www.tncasa.in போட்டிங்கன்னா இப்படி தாங்க வரும். இதுதான் அந்த பேஜ். அதாவது இப்போ பிஜின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இங்கே கிளிக் ஃபார் பிஎட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா, கிளிக் ஃபார் ஏ பிஎட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே என்னென்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது பிஜி கொடுத்துருக்காங்க. நம்ம யூஜிக்குள்ளே போவோம். உள்ளார போயாச்சா? இப்போ பாருங்கள், நம்ம லாகின் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு தடவை டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புது ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தால் பண்ணிக்கலாம். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது தாங்க மெயினே. இதில் வந்து போனோடனே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அப்புறம் லாகின் பண்ணிவிட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயில், அதாவது பேர் இது ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணும் போதே என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். உங்கள் சர்டிஃபிகேட் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி பேர் இனிஷியலோடு இருக்கோ அதே தான் நீங்கள் பண்ணணும். அதுதான் எல்லா இடத்துக்குமே நீங்கள் வரும். ஓகேங்களா? அதுவும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து நல்லா கையில் இருக்க ஃபோன் நம்பரை கொடுங்க. நம்பரை அதுதான் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கு டீட்டெயில் வரைக்கும் கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் அட்மிஷன் போடும்போது நம்பர் மாற்றி எழுதி கொடுக்குறதா கூட எழுதி கொடுத்துக்கலாம். அப்புறம் பர்சனல் டீட்டெயிலு, நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உண்டு. அப்புறம் நீங்கள் வந்து அகடாமிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கும்போது நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க, யூஜியா பிஜியாங்கிற மாதிரி கேட்பாங்க. அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. யாராவது அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் எப்படின்னு நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். உங்கள் ஐடி இதை வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தனியாக ப்ரைவேட்டாக, நான் உங்களுக்கு பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்கும், நீங்கள் பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன் வேணாம். அப்புறம் டிகிரி மார்க் வந்து இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தமிழ் இங்கிலீஷை வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிவிடுவாங்க. பார்ட் 3ல் இருக்க மார்க் தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும். தமிழ் இங்கிலீஷு வந்து 4 செமஸ்டருக்கு யூஜி படிச்சிருந்தீங்கன்னா அந்த 4த்தையும் போடணும். தனியாக வந்து பார்ட் 1ல் பார்ட் 2, பார்ட் 1 தமிழ், பார்ட் 2 இங்கிலீஷு, பார்ட் 3 மேஜர் அலைடு, அதாவது கோர் பேப்பர் அலைட் பேப்பர்பாங்க. ஒரு சில மார்க் ஷீட்லேயே 3ன்னு போட்டிருக்கோம், 2ன்னு போட்டிருக்கோம், 1 போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டிருக்கிறதுலேயே நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அந்த மார்க்கை என்ட்ரி பண்ண வேண்டியதான். என்ட்ரி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வரும். ஒரு சமயம் பர்சன்டேஜ் வரலைன்னா நீங்கள் தமிழுக்கு தனியாக கூட்டுங்க. மொத்தம் எத்தனை பேப்பர், 4 பேப்பர்னால் 4 பேப்பரை டிவைட் பண்ணணும். இங்கிலீஷ் எப்படியோ அதே தான் இங்கிலீஷுக்கும் வரும். அப்புறம் எத்தனை மேஜரு கோர் பேப்பர் ப்ளஸ் அலைட் பேப்பர். மேஜர்னாலும் கோர் பேப்பர்னாலும் ஒன்று தான்.
அலைடு பேப்பர் எத்தனைன்னு எண்ணி மொத்தம் எத்தனை பேப்பரை டிவைட் பண்ணிங்கன்னா அப்படியே பர்சன்டேஜ் வந்துடும். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜ். அப்புறம் நீங்கள் எவ்வளோ எந்த இது சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் என்ன, அப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வாங்க கிளிக் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தெரியுமான்னு தெரியல, நான் இப்படி ஒரு சில ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இது தாங்க நான் சொன்னேன். இந்த வீடியோ வந்து இதோட கண்டினியூட்டி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதோட லிங்க்கும் நான் கீழே வைக்கிறேன். ஏன்னா இது இந்த போர்ட்ரேட் பொசிஷனில் வருது. என்னங்கிறத மட்டும் இதை நான் சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் நான் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றேன். இதில் விண்ணப்பதாரர் இந்த இடத்துல வந்து நீங்கள் 10th அதிலே கொடுத்துருக்காங்க பாரு, அசின் 10th ஹையர் செகண்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மார்க் ஷீட்டுன்னு. அதில் அது சிம்பிளாக சொல்கிறேன், 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பேர் எப்படி கேப்ஸில் இருக்கோ அப்படியே கேப்ஸ்லேயும் இனிஷியல் பேக்கில் எப்படி இருக்கோ அப்படியே போடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. மெயினாக உங்கள் மெயில் அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் டீட்டெயில் மெயிலில் தான் வரும். ஓகேங்களா? உங்கள் மெயிலுக்கும் ஒரு மெசேஜ் வரும், ஃபோனுக்கும் இந்தமாரி அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற மாரியே ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. அந்த மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, இதுக்கு நீங்கள் பேர் வச்சுட்டு ஒரு ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் ரெடி பண்ணணும். அதாவது 6 லெட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் லெட்டர்ஸ் போட்டு நீங்கள் எப்படி ஜிமெயில் ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா, அதேமாரி போட்டு சேவ்னு கொடுத்துருங்க. 1 டைம் தான் இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். கரெக்ஷன்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அது மேலேயே சொல்லியிருப்பாங்க. அதாவது இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், தயவு செய்து அனைத்து விவரங்களையும் நிரப்பவும். இங்கே உள்ளிட்டப்பட்டுள்ள விவரங்களை பின்னர் மாற்ற முடியாது. எனவே நிரப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைத்து தகவல் தொடர்புகளையும் கொடுக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண்ணுடன் மட்டுமே பகிரப்படும். எனவே சரியான தகவல்களை வழங்குவதை உறுதி செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டீட்டெயில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. மாற்ற முடியாது, கரெக்ஷன்லாம் இதில் பண்ண முடியாது. இந்த டீட்டெயில் இப்போ தான் உள்ளார கூட முன்னாடி டைம் கொடுத்தாங்க. இப்போ டைம்லாம் எடிட் பண்ணுறதுக்குலாம் டைம் கிடையாது. ஆனால் மார்க் நீங்கள் கரெக்டாக எண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. நான் எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணணும், என்னென்ன காலேஜில் என்னென்ன இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட டீட்டெயில் கண்டினியூட்டி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல 3 டேஷ்போர்டு இருக்குங்களையா, இதை கொடுங்க. இது வந்து நீங்கள் தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமான்னு எடுத்துக்கோங்க. இது லிஸ்ட் ஆஃப் காலேஜ்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். புக்லெட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லிஸ்ட் ஆஃப் காலேஜ் டவுன்லோட் பண்ணுவோம். பாருங்கள் என்னென்ன காலேஜ் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் எஜுகேஷன் சைதாப்பேட் அப்படிங்கிற காலேஜ் இருக்குது சென்னையில். அப்புறம் ட்ரிப்ளிகேனில் லேடி வில்லிங்டன் காலேஜ் இருக்குது. அதாவது ஆக்சுவலாக உங்களை கூப்பிடுறது வந்து கவுன்சிலிங்க்கே நீங்கள் லேடி வில்லிங்டன் காலேஜுக்கு தான் நீங்கள் போவீங்க. ஓகேவா? லேடி வில்லிங்டன் வந்து கேர்ள்ஸ் காலேஜ். இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் இன் சைதாப்பேட்டில் இருக்குது பாய்ஸ் காலேஜ், அதாவது மென்ஸ் காலேஜ். உமன்ஸ் காலேஜ், மென்ஸ் காலேஜ், சாரி கரெக்டு தான். மென்ஸ் காலேஜ் வந்து சைதாப்பேட்டு, உமன்ஸ் காலேஜ் வந்து ட்ரிப்ளிகேன். ஓகேவா? இப்போ இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் காலேஜ்லேயே வந்து இப்போ கேர்ள்ஸ் வந்து இந்த உமன்ஸ் வந்து இந்த ட்ரிப்பு அட்மிஷன் போடுறாங்க. ஓகேங்களா? வேணுங்கிறவங்க அந்த காலேஜில் கூட அட்மிஷன் போட்டுக்கலாம், லேடிஸ் உமன்ஸ் கூட. அடுத்தது வந்து எங்கே இருக்குன்னா, நாமக்கல்லில் இருக்க ஒரு காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் தான். ஒரத்தநாடு காலேஜ் இருக்குது தஞ்சாவூரில். புதுக்கோட்டையில் இருக்குது கவர்மெண்ட் காலேஜ். அப்புறம் கோயம்புத்தூரில் உமன்ஸ் காலேஜ். கவர்மெண்ட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் வேலூரில் ஒரு காலேஜ் இருக்குது. இது 7 காலேஜுமே பியூர் கவர்மெண்ட் காலேஜ். இதுக்கு அடுத்தது வர்றது எல்லாமே எய்டட் காலேஜ். இந்த பக்கத்தில் இருக்க பாருங்கள், 101, 102, 103 இதுமாரி இருக்குங்க இல்லையா, 201, 202 அந்த நம்பர். நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜ் நம்பரை நீங்கள் ஒரு பேப்பரில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் போகும்போது தேவைப்படும். ஓகேங்களா? அவங்க அங்கே வந்து காலேஜ் பேர் சொல்ல மாட்டாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுன்ட்டு எல்லோரும் கோடுன்னு தான் சொல்லுவாங்க, காலேஜ் கோடுன்னு. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அந்த லிஸ்ட்லேயே உங்களுக்கு வந்துடும், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போவீங்க. இருந்தாலும் எங்கெங்கே காலேஜ் இருக்குன்னு வீடியோ பாஸ் பண்ணி வேணாலும் பார்த்துங்க, இதில் டவுன்லோட் பண்ணி வேணாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஓகேவா? எப்படி பண்ணணுன்ட்டு இந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குங்கிறத நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? வாங்க நெக்ஸ்ட்டு அதை எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன்.
இதே காலேஜ் இதில் வந்து பிஎட் புக்லெட் 2024 புக்லெட்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், புக்லெட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஃபார் எஜுகேஷன் பிஎட் அட்மிஷன் 2024ன்னு இதிலே எவ்வளோ டீட்டெயிலும் கொடுத்துருவாங்கங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஈஸியாக எப்படி சொல்கிற மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு பண்ணுங்கள். தப்பு பண்ணிவிடுவோம்னு நினச்சிட்டு பண்ணிங்கன்னா அப்ளிகேஷனில் தப்பு தான் வரும். சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுங்க. பாருங்கள் என்னென்ன காலேஜ் என்னென்ன கோடு அவைலபிளாக இருக்குதுன்னு அல்ஃபபெட்டிக் வைஸ் எந்த ஜோனு இதெல்லாம் டீட்டெயிலும் இதிலே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இண்டெக்ஸ் பாருங்கள், காலேஜ் பேர் கொடுத்துட்டாங்க. இந்த காலேஜை பற்றி டீட்டெயில் வந்து அந்தந்த பேஜ் நம்பரில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சைதாப்பேட் காலேஜ் பார்ப்போம், வில்லிங்டன், அதுக்கப்புறம் வில்லிங்டன் பார்ப்போம். பாருங்கள் மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதிலே எய்டட் காலேஜ் 14, இங்கே கவர்மெண்ட் அல்ஃபபெட்டிக் வைஸில் கொடுத்துருக்காங்க மற்ற காலேஜெலாம். தூத்துக்குடி என்னென்ன டீட்டெயில்னு நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சென்னை ஜோனில் எத்தனை இருக்குது, கோயம்புத்தூரில் எத்தனை இருக்குது. அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் 6 காலேஜ் சரௌண்டிங்கில் இருக்குது. கோயம்புத்தூரை பார்த்திங்கன்னா 2 காலேஜ் இருக்குது. தர்மபுரி ஜோனில் 2, மதுரை ஜோனில் 2, தஞ்சாவூரில் 1 ஒரத்தநாடு காலேஜ், திருச்சி ஜோனில் புதுக்கோட்டை, திருநெல்வேலியில் ஒரு 5 காலேஜ் இருக்குது, வேலூரில் ஒரு காலேஜ் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு எத்தனை மார்னிங் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டும்பாங்களா, அதேமாரி உள்ள காலேஜ் இதெல்லாம். தமிழ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டே, அதாவது ஒன்றுனா ஃபுல் டே ஷிஃப்ட்டு, அதாவது மார்னிங் 2னா ஆஃப்டர்நூன். ஓகேங்களா, இது எந்த காலேஜ் எல்லாம் அவைலபிள் காலேஜஸ்னு போட்டிருக்காங்க. எந்தெந்த காலேஜில் என்ன ஷிஃப்ட்டு அப்படிங்கிற மாரி கொடுத்துருக்காங்க. அதாவது 101 அங்கே சொன்ன காலேஜ் நம்பர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அது இதுக்கு தான் தமிழ் எப்போ, அதாவது மார்னிங் ஷிஃப்டாக இதுமாரியான்னு பார்த்துக்கலாம் காலேஜ் லிஸ்ட்டு. இது கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்தது வந்து இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த காலேஜோட கோடு, காலேஜ் பேர், கவர்மெண்ட்டாக எய்டடா. இப்போ பாருங்கள், மென்ஸு உமன்ஸு கோ எஜுகேஷன், அதாவது இந்த வருஷத்துலேருந்து ஃப்ரம் 2024 to 25 பேட்ச் ஆன்வர்ட்ஸ் கோஎட் வந்து இந்த ட்ரிப்லேருந்து தான் உங்களுக்கு கோஎட் காலேஜாக ஆக்கியிருக்காங்க. பிரின்ஸிபல் பேர், எந்த அட்ரஸில் இருக்குது, எங்கே இருக்குது, நியர் ரயில்வே ஸ்டேஷன், அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. அட்டானமஸ் காலேஜ் தான் இது. NAC கிரேடு வந்து B வாங்கியிருக்கு. அதோடய ஃபோன் நம்பரு காலேஜோட வெப்சைட்டில் கூட போய் பார்க்கலாம். மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் என்னென்ன அந்த காலேஜில் என்னென்ன சப்ஜெக்ட் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 1856 ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரம் எலிஜிபிலிட்டி பெர் தமிழ்நாடு கவர்மெண்ட் பிஎட் அட்மிஷன் கைட்லைன்ஸில் என்ன இருக்கோ அதுதான். பாருங்கள், இல்லை என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்கல் சயின்ஸ், அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸில் கெமிஸ்ட்ரி, பயாலஜி சயின்ஸில் பாட்னி, பயோ சயின்ஸில் ஸ்வாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதில் வந்து எக்கனாமிக்ஸ் இல்லை. ஓகேங்களா, எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு இந்த காலேஜில் இல்லை. ஜியாகிரஃபி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அதாவது டே ஷிஃப்ட்டு, ஃபுல் டே ஒரு காலேஜ். ஓகேங்களா, இது எந்தெந்த மீடியமில் சொல்லி தருவாங்க. இந்த காலேஜில் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான், இங்கிலீஷ் மீடியம், மற்ற எல்லாமே தமிழ் மீடியம் தான். மொத்தம் சீட்டு வந்து 200 சீட்டுங்க. 200 சீட்டு இப்போ கேர்ள்ஸும் சேர்ந்துருக்காங்க. அதை பொறுத்து கவுன்சிலிங்கில் வரவங்களை பொறுத்து மாறும். ஓகேங்களா, காலேஜ் ஹாஸ்டல் அவைலபிலிட்டி, அதாவது நீங்கள் வெளியில் தான் காலேஜ் ஹாஸ்டல் இருக்கும்ல, இந்த ஸ்டாலின் ஹாஸ்டல் இதேமாரிலாம் நிறையா சொல்லுவாங்க. பிசி ஹாஸ்டல், எம்பிசி ஹாஸ்டல் மாரி, அந்தமாரி ஹாஸ்டலில் உங்களுக்கு வேக்கண்ட் அவைலபிள் இருந்தால் நீங்கள் தங்கிக்கலாம். இல்லைனா பிஜி இதேமாரி தங்கிக்கலாம். அதாவது நீங்கள் அந்த காலேஜ் வெளியில் தங்கணுன்னா உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் அட்மிஷன் டைம் வந்ததுக்கப்புறம் அங்கே சொல்லுவாங்க. அதாவது காலேஜ் இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்ல மாட்டாங்க, பக்கத்தில் பேசுகிறவங்க மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்கே அட்மிஷன் போடுறாங்க அப்படிங்கிறது. ஏற்கனவே யூஜி பிஜி படித்தவங்க, கவர்மெண்ட்டில் படித்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். பாய்ஸ்க்கும் ஹாஸ்டல் கிடையாது, கேர்ள்ஸுக்கும் ஹாஸ்டல் கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த காலேஜ் பார்க்க போகிறோன்னா நம்ம லேடிங் வில்லிங்டன். அதுலேயும்
அது வந்து காலேஜ் கோடு கொடுத்துருக்காங்க. லீடிங் வெலிங்டன் காலேஜ் கவர்மெண்ட்டு. இது ஒன்லி ஃபார் உமன்ஸ். அதாவது இதில் என்ன டைப் கொடுத்துட்டாங்களோ உமன் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் பேர் என்ன டீட்டெயில் எங்கே இருக்குங்கிற லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா. நேக் கிரேட் என்னென்னு வெப்சைட்டு, மெயில் அட்ரஸ்ஸு, இதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன இருக்குன்னா ஹோம் சயின்ஸ் இருக்குது. அதில் 10 சப்ஜெக்ட் இருந்ததுங்களா. இதில் வந்து 11 என்ன இருக்குன்னா ஹோம் சயின்ஸ் இருக்குது. இதில் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டல் இருக்குது. மொத்தம் இங்கேயும் வந்து 200 சீட்டு. ஓகேங்களா. வீடியோ ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இது 1922லேருந்து இருக்குது. அதாவது இந்த காலேஜ் எப்போலேருந்து இருக்குது, 1856. எவ்வளோ ஓல்ட் பழமையான காலேஜுங்கிறப்ப அந்தளவுக்கு ஒர்த்துங்கிறதும் அந்த அளவுக்கு இருக்கும். அதனால தான் அந்த இயர் ஆஃப் ஸ்டார்டிங் கோர்ஸையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எங்கள் குமாரபாளையம் காலேஜ் கோஎட் காலேஜ் தான் இது. நாமக்கல்லில் தருமபுரி ரீஜனில் இருக்குது. ஓகேங்களா. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்கல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி. அதில் வந்து எல்லாமே தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷ் மீடியம். எத்தனை சீட்னா 100 சீட்டு தான். 1955 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதில் ஹாஸ்டல் வந்து பாய்ஸுக்கும் இருக்குது, கேர்ள்ஸுக்கும் ஹாஸ்டல் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. கேர்ள்ஸுக்கு நீங்கள் வெளியே தங்குறதா இருந்தால் அது கிடையாது. ஃபார் ஹாஸ்டல் அவைலபிலிட்டி ஃபார் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் நோ. யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை. ஓகேங்களா. நீங்கள் வெளியில் வேணால் ஹாஸ்டல் இருக்குது. அதாவது வெளியே தங்குறக்கூடிய நீங்களாக தான் பார்த்துக்கணும். வெல்ஃபேர் ஹாஸ்டல்னால் இப்போ நான் சொன்னேங்க இல்லையா, அந்தமாரி ஹாஸ்டல் நீங்கள் வெளியே தனியாக தங்கிக்க வேண்டியதான். இதை ஏன் நோ கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கும் காலேஜுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ப்ரைவேட்டாக தங்குறது தான். ஓகேங்களா. அது கவர்மெண்ட் ஹாஸ்டலாக இருந்தாலும் காலேஜுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது ஒரத்தநாடு காலேஜ் எத்தனை சீட்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மீடியம்னு. ஓகேங்களா. இது எப்போ 1955 எத்தனை சீட்டு, 100 சீட்டு. இதில் வந்து இதில் ஒரத்தநாடு காலேஜில் என்ன இருக்குது பாருங்கள், எக்கனாமிக்ஸ் இருக்குது, காமர்ஸ் இருக்குது. வேறு என்ன வந்து அதுலேயும் 10 இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து எக்கனாமிக்ஸ் காமர்ஸு இல்லை. இதில் காமர்ஸ் இருக்குது. என்னென்ன சீட் இருக்குங்கிறதையும் இந்த இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. பாய்ஸுக்கு காலேஜில் ஹாஸ்டல் இருக்குது, கேர்ள்ஸுக்கு இருக்குது. ஓகேங்களா. ரெண்டுமே இருக்குது. இங்கே கோஎட் காலேஜ் இதுவும் ஒரத்தநாடு காலேஜும் கோஎட் காலேஜ் தான். எல்லாமே மார்னிங் ஷிஃப்ட், ஃபுல் டே காலேஜ் தாங்க. 100 சீட் இருக்குது. இதில் 8 மேஜர் இருக்குது. என்னென்ன மேஜர்னு பார்த்துக்கோங்க. ஹாஸ்டல் என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்தமாரி 21 பேஜுக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி. ஓகேங்களா. வாங்க இப்போ அடுத்து என்ன பார்க்குறோன்னா பிஎட்டுக்கான எலிஜிபிலிட்டி பார்க்குறோம். என்ன படிச்சிருந்தா பிஎட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. யூஜி மேஜரை பொறுத்த வரைக்கும் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கணும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதுக்கு ஈக்குவலன்ட்டு. மேக்ஸுக்கு வந்து பிடெக் படிச்சிருக்கணும், இல்லை அப்ளைடு மேக்ஸாக இருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸுக்கும் அதே தான், ஜியோ ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும், பயோ ஃபிசிக்ஸு ஆர் எலக்ட்ரானிக் வந்து ஈக்குவலண்ட்டான ஃபிசிக்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான சப்ஜெக்ட்டு. கெமிஸ்ட்ரி அப்ளைடு பிடெக்கில் வந்து நீங்கள் கிராஜுவேட் வாங்கியிருக்கணும். கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். ஓகேங்களா. இது சுவாலஜிக்கும் அதேமாதிரி தான், பாட்னிக்கும் அதே தான். ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் ரெண்டு இதுக்கும் ஈக்குவலண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் நீங்கள். அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் ஓகே. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அதுவும் ஓகே தான். ஓகேங்களா. இதுக்கு மேஜர் வந்து யூஜியே நீங்கள் போதுமானது. அதாவது ஹோம் சயின்ஸுக்கு வந்து பிஜி ஹோம் சயின்ஸ் இருக்கணும், பிஜி நியூட்ரிஷன் அண்ட் இது இருக்கணும். ஓகேங்களா. பிஜி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஜி எக்கனாமிக்ஸ் இருக்கணும். காமர்ஸ்க்கு எம்காம் முடிச்சிருக்கணும். எம்காம் ஈக்குவலண்ட்டான சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது 3 டிகிரிக்கு மட்டும், அதாவது ஹோம் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜி படிச்சிருக்கணும். இதுதான் அதுக்கான எலிஜிபிலிட்டி. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎட் டேட்டா. அதாவது இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதை லிங்க் வந்து எனக்கு உள்ளார போகலை. அதனால் எப்படி அப்ளை பண்ணணுங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்ளை பண்ணுறேன். யாருக்கா அப்ளை பண்ணணுன்னா என் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன் வேணாம். ஓகேங்களா. இங்கே எப்படி கேட்டிருப்பாங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க ஒரு சாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோஸை பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே கவுன்சிலிங் போனதான வீடியோவும்
இதுக்குள்ளே அட்டாச் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க்கில் இருக்கும், வீடியோ இருக்கும், எப்படி கவுன்சிலிங் நடக்குதுங்கிறதையும் சும்மா ஒரு மேலோட்டமாக ஒரு எடுத்திருப்பேன் வீடியோ. ரொம்ப டீட்டெயிலாக எடுத்தேனான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத எடுத்திருப்பேன். என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு படித்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கம்பெனி சர்டிஃபிகேட் நேமு என்ன, அந்த எந்த ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இதுக்கு எஸ்ஸுனா எஸ்ஸு, நோ இதெல்லாம் கேட்பாங்க. என்சிசியில் இருந்தீங்களா, ஏதாவது என்எஸ்எஸில் இருந்திருக்கீங்களா, எதுவும் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களான்னு, அதுமாரி எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க, எம்ஏ ஈக்குவல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதே தாங்க அப்படியே அந்த இது ஆன்லைன் அப்ளிகேஷனில் இருக்கும். இதோ கேட்டிருக்காங்க பாருங்கள், பார்ட் 1 எத்தனை மொத்தம், அதில் மொத்தம் எத்தனை மார்க் எடுத்தீங்க, அது எவ்வளோக்கு போடணும், உங்களுக்கு பர்சன்டேஜ் இருந்தால் பர்சன்டேஜ் எவ்வளோ போடுங்க, அப்படி இல்லைன்னா சிஜிபிஎன்னு மார்க் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை போடணும். ஓகேங்களா? இது தனித்தனியாக இதில் நீங்கள் ஆன்லைனில் போடணும். இதை வந்து பார்ட் 1 ஒன்றா கொடுத்துட்டாங்க. அதில் தனித்தனியாக பார்ட் 1ல் எத்தனை பேப்பர், இப்போ 400ன்னு போட்டுட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் 4, அதுக்கு எவ்வளோ கிரெடிட் கொடுத்துருப்பாங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க. அதுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க, 400க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கிற மாரி போடணும் 3 சப்ஜெக்ட்டும். ஓகேங்களா? அது யூஜிக்கு. பிஜி வந்து நீங்கள் பிஜியில் வந்து மொத்தமே எல்லாமே மேஜர் பேப்பராக தான் இருக்கும். எத்தனை பேப்பர், எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ பர்சன்டேஜ்னு அப்படியே நீங்கள் போட வேண்டியது தான். அப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட வேண்டியது தான். அது டீட்டெயில் நீங்கள் கரெக்டாக போடணும். இங்கே போடுற இதையும் நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அந்த கவுன்சிலிங் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், எப்படி ஃபில் பண்ணணும். அங்கே ஒரு தடவை நீங்கள் அதே மார்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அதை முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ் அட்மிஷன் போடும்போதும் அங்கேயும் செக் பண்ணுவாங்க. இங்கேருந்து அந்த கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணதை வந்து சிஸ்டத்தில் ஏற்றுவாங்க. அது காலேஜ் வைஸும் போகும். நீங்கள் திருப்பி அங்கே கரெக்டாக பண்ணுறீங்களா, கரெக்டாக போட்டிருக்கீங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு திருப்பி செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் கன்ஃபார்மாக கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படி அப்ளை பண்ணணும் எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். வேறு யாருக்கா அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் அடுத்த வீடியோவில் எப்படி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுற வீடியோவும் கீழே இருக்குது. எப்படி இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம், கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு சொல்லுங்கள். இதுவே நான் லேட்டாக போட்டேன். நீங்கள் எந்த டீட்டெயிலும் உடனே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் தான் உங்கள் அட்மிஷன், அதாவது உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் பாதி டீட்டெயில் என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? சீக்கிரம் பண்ணிவிடுங்க. டேட்டு சீக்கிரமாக வச்சுருவாங்க. கிடுகிடுன்னு கவுன்சிலிங் நடந்ததுன்னா கிடுகிடுன்னு முடிச்சுருவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுவே வீடியோ லாங்காக போய்ட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கொஞ்சம் உட்காந்து இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.